நிறைய டைப்ஸ் இருக்கு. பன்னீர் பீஸா, தந்தூரி பீஸா, சிக்கன் பீஸா, எல்லா பீஸாவும் இருக்கு. ஆனா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பங்கிற மாதிரி இன்னைக்கு நார்மலா வெஜ் பீஸா தான் பண்ண போறோம். அந்த வெஜ் பீஸா ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷலா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான பீஸா பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் பீஸா எல்லாம் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க அந்த வெஜ் பீஸா எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பீஸா பேஸ் ரெடி பண்றதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், ட்ரை ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்பதான் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஈஸ்ட் 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகணும். நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில போட்டீங்கன்னா மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், இல்லைன்னா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகாம இருக்கும். பீஸா பேஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அப்படியே சேர்த்துக்கோங்க. சளிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமா ஆயில், 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸாக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எவ்வளவு நேரம் பிசையணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடும். நல்லா இழுத்து இழுத்து பிசைங்க. அப்பதான் வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த லேயர். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். பீஸா பேஸ்க்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. டிஷ்யூ இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது 2 பாதியா பிரிச்சுக்கலாம். இதுல ஒரு பாதி வந்து நான் பீஸா செய்ய போறேன், இன்னொரு பாதி பேஸ் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம எப்ப வேணாலும் பீஸா செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு பீஸா பேன் எடுத்திருக்கேன். அதுல பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து பீஸா எடுக்கும் போது ஈஸியா வரும். இந்த மாவை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி கையாலே அழுத்தி விடுங்க. இந்த ஓரங்கள் எல்லாமே இப்படி கையால அப்படி அழகா அழுத்தி விட்டுடணும். இந்த மாதிரி அழுத்தி அழகா எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப கடைசியா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த பீஸா பேஸ் வந்து கரெக்டா ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்க அழுத்தி எடுத்துக்கணும். பீஸா பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்ப இது மேல சாஸ் அப்ளை பண்ணிடலாம். வீட்லயே ரெடி பண்ண பீஸா சாஸ் இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வேணும்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். இல்ல ஷாப்ல வாங்கி யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இன்னும் ஈஸியான மெத்தட் கூட இருக்கு. நீங்க தக்காளி சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் கலந்துட்டு சில்லி ஃபிளேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த பீஸா சசரிங் எல்லாமே வந்து ஆட் பண்ணி செய்யலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பீஸா செய்யறதுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கொடமிளகா வந்து கிரீன் கலர்ல எடுத்திருக்கோம், எல்லோ கலர்ல எடுத்திருக்கோம். தக்காளி இது வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்றேன், அப்பதான் புளிப்பு கம்மியா இருக்கும். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதுல பன்னீர் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இதை அப்படியே வந்து ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கடைசியா சீஸ் சேர்த்துக்கலாம். மொசரல்லா சீஸ் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 230 டிகிரியில பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்திலே நீங்க எடுத்துடலாம். இதை குக்கர்ல கூட நீங்க பேக் பண்ணி எடுக்கலாம். நான் அன்னைக்கு ஓடிஜில தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல சில்லி ஃபிளேக்ஸ், ஆர்கினோ, சசரிங் எல்லாமே போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட வந்து தந்தூரி சாஸ் போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.